ஹாய் அமீஸ், இட்ஸ் யர் ட்ரீம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹார்ட்லெஸ் கிங்கோட ஃபோர்த் பார்ட் தான்டா. நிறைய பேர் வந்து ஃபோர்த் பார்ட்காக வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க. நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். ஐம் ரிலி சாரி, கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால். நான் இப்போ ஓகே. இதுக்கப்புறம் நான் ரெகுலராக போடுறேன், ஓகேவாடா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் என்னை கேட்டிருந்தீங்க எப்படி இருக்குது ஹெல்த் அப்படின்ட்டு. இப்போ நான் ஓகேடா. தேங்க்யூ. நான் வந்து இல்லாத டைம்லேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. என்னை இத்தனை பேர் ஆக்சுவலாக கேர் பண்ணி மெசேஜ் பண்ணதுக்கு, இவ்வளோ கேர் அண்ட் லவ் கொடுத்த உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய ஸ்டோரிஸ் மூலமாக உங்களை ஹாப்பி பண்ணுவேன்டா. சரி, ஓகே. இதுக்கு மேலே நம்ம அதிகமாக பேச வேணாம். நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபோர்த் பார்ட்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு 3 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கடா. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் எபிசோடு எங்கே விட்டுருப்பேனா, தேங் வந்து அதிராவை கல்யாணம் பண்ணிவிட்டு குயினாவை நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பான். ஒயினை அவனோட மெய்டா, அதாவது பனிப்பெண்ணா கூட்டிகிட்டு வருவான் ரிவெஞ்ச்காக. இப்போது எல்லோரும் போட்டில் தான் வந்துட்டுருக்காங்க. நல்ல மழை பெய்யுது. ஒயின் நின்று அழுதுட்ருப்பா. நான் அதோட தான் முடித்தேன். அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது அலையெல்லாம் மோசமாகிட்டுருக்கு. இப்போ அலெக்ஸ் தான் வேகமாக போயிட்டு தயங்கிட்டா. தேங் பிரின்ஸ், என்னாச்சு? நல்ல மழை வருதுன்னு நினைக்கிறேன். புயல் காற்று வரும்னு நினைக்கிறேன். அலையெல்லாம் ரொம்ப மோசமாகிட்டுருக்கு. நம்ம எங்கேயாவது தங்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறான். இப்போ தயங் தான் வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா நல்ல மழை, இடி இடிக்குது. இப்போ தேங் தான் பார்த்துட்டு, அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாக தெரியல, நீங்கள் தொடர்ந்து பயணத்தை ஆரம்பிங்க. ஆனால் பிரின்ஸ், இதுக்கு மேலே ஆச்சுன்னா மோசமாயிடும். கடலால் பெருசாக வர ஆரம்பிக்கும். வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங் தான் உள்ளே போயிடுறான். அலெக்ஸ் தான் என்ன ஒரு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ அங்கேருந்து ஜாக் தான் ஓடி வரான். அலெக்ஸ், என்னாச்சு ஜாக்? தேங் பிரின்ஸை பார்க்கணும். ஏன், என்னாச்சு? இல்லை, மழை ரொம்ப மோசமாயிட்டுருக்கு. அலையெல்லாம் வேகமாக அடிக்குது. இதுக்கு மேலே போனால் நிலமை ரொம்ப மோசமாயிடும் அப்படின்றான். இப்போது ஒரு பனிப்பெண் தான் வேகமாக வரா. இப்போ அலெக்ஸ் தான் பார்த்துட்டு, என்னாச்சு? இளவரசி ஆதிரா ரொம்ப பயந்துட்டாங்க, இடியும் மழையுமா இருக்கிறதுனால. எங்கேயாவது தங்கிட்டு அப்புறம் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ, சரி இரு. ஜாக் தான், ஏன், என்னாச்சு? நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பிரின்ஸ்கிட்ட. அவர் பரவாயில்ல, இன்னும் மோசமான பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஜாக் தான், ஏன், என்னாச்சு? உனக்கு தெரியாதா ஏன் அவர் இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்காருன்னு? ஜாக் தான் யோசிக்கிறான். ஜங்கு கிட்ட மருந்து கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு அவனை பார்க்காமலே வந்திருப்பான். அதுக்காக தான் இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கான். தேங் வந்து அதை தான் நினச்சி பார்க்குறான். ஆனால் இப்படியே போச்சுன்னா மோசமாயிடும், கப்பலே கவுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ ஜாக் தான் கேட்குறான். சரி இரு, பேசி பார்ப்போம். இப்போது அலெக்ஸ் போயிட்டு கதவை தான் தட்டுறான். இப்போ தேங் திறந்துட்டு, என்னாச்சு? இல்லை, கப்பல் ஓட்டுறவரே இதுக்கு மேலே முன்னேறி போக முடியாதுன்ட்டாரு. அதுவும் இல்லாமல் ஆதிரா இளவரசி ரொம்ப பயந்துட்டாங்களாம். சரி, எங்கேயாவது கரை ஒதுங்க முடியுமான்னு பாருங்கள். சரி பிரின்ஸ். இப்போது அலெக்ஸு ஜாக்கு எல்லாம் அங்கேருந்து போயிடுறாங்க. தியோங் தான் வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா இடி மின்னல் அலையெல்லாம் பெருசாக வந்துட்டுருக்கு. எதுக்கு இப்படி வருது? என்ன, ஏதாவது தப்பாக நடக்குதா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஒன்றும் இல்லை, எதுவும் இருக்காது அப்படின்ட்டு அவன் மனசை தேத்திக்கிட்டு பார்க்குறான். பார்த்தா அவ்வளோ அடிக்கிற மழையிலையும் பயந்தான் அந்த வெளியே நின்றுட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டே வானத்தை தான் பார்த்துட்ருக்கா. இவனுக்கு அடிக்கிற மின்னலில் கண்ணே கூசுது. எப்படி அப்படியே நின்றுருக்கா அவ அப்படின்ற மாதிரி இப்போது அவகிட்ட தான் போகிறான். மழை பெய்யுது. அங்கே பக்கத்தில் ஒரு குடம் இருக்கும். அதாவது கொரியனில் ஹிஸ்டாரிக் சீரீஸ் பார்த்துருப்பீங்களடா, அதெல்லாம் வந்து குடம் வச்சுருப்பாங்கல்ல. மேபி அது உங்களுக்கு ஞாபகம் வரலனா நான் பிக்சர் காமிக்கிறேன்டா, நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த குடம் எடுத்துக்கிட்டு தான் ஒயின் கிட்ட போகிறான். ஒயின் வந்து எங்கே மழை வரலன்ற மாதிரி திரும்பி பார்க்குறா. பார்த்தா தியோங்கோட முகம்தான் ரொம்ப பக்கத்தில் இருக்கா. பிரின்ஸ், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ ஒயினோட மனசுக்குள்ளே தான், அவருக்கும் என் மேலே அக்கறை இருக்குது, அதனால தானே வந்திருப்பார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கே எதுக்கு நின்றுருக்க? இங்கே இருந்து செத்துட்டுனா மித்த கஷ்டத்தெல்லாம் யார் அனுபவிப்பா அப்படின்னு தயங்க தான் சொல்கிறான். ஒயின் உறைஞ்சி போய் பார்த்துட்ருக்கா. அலெக்ஸ் அப்படின்னு கூப்பிட்றா. இப்போ அலெக்ஸ் தான் வேகமாக ஓடி வரா. பிரின்ஸ், இவ்வளோ கூட்டிகிட்டு போ,
அப்படின்னு சொன்னதும் வைன் வாங்க. இப்போ வைன் தான் தேங்க பார்த்துக்கிட்டே போகிறா. வைனுக்கு புரியல, அப்படி என்ன பண்ண நான் அவனுக்கு? என்னை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறா. இப்போ கப்பல் தான் ஒரு இடத்துல கரை ஒதுங்கி நிற்கிது. அங்கே கூடாரெல்லாம் அமைச்சு எல்லாருக்கும் தனித்தனியாக கூடாரம் அமைக்கிறாங்க. அங்கே பிரின்ஸ் தங்குறதுக்கும் தனியாக இருக்குது. இப்போ குயினான அஜிரா தங்குறதுக்கும் தனியாக இடம் இருக்குது. அதே மாதிரி வேலை செய்கிறவங்க தனியாக தங்குறதுக்கும் இடம் இருக்குது. இப்போ அஜிரா தான் பிரின்ஸ். இப்போ தேங் தான் பார்க்குறான். என்ன? இல்லை, நான் உங்கள் கூடவே தங்கவா அப்படின்னு கேட்குறா. இப்போது தேங் தான் திரும்பி அலெக்ஸை பார்க்குறான். அலெக்ஸ் தான் இல்லை இளவரசி, அதாவது இங்கே நாட்டுப்படி திருமணம் நடக்கிற வரைக்கும் பொண்ணும் பையனும் ஒன்றா தங்கக்கூடாது. ஓ, அதனால் நீங்கள் அந்த கூடாரத்தில் தங்கிக்கோங்க, பாதுகாப்பாக நாங்கள் வெளியே இருக்கோம். தேங் தான் அங்கேருந்து நிற்காமல் போயிடுறா. ஏன் இது அவர் சொல்ல மாட்டாரா அப்படின்ற மாதிரி அதிரா மனசுக்குள்ள நினைக்கிறா. திருமணம் மட்டும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்க, உன்னை என் கைக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போகிறா அவளோட கூடாரத்துக்கு. இப்போது வைன் தான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கா. இப்போ அலெக்ஸ் பார்த்துட்டு, நீங்கள் போய் தூங்கலை? இல்லை, நான் எங்கே படுக்கணும்? இப்போ தயங் தான் வெளியே வந்திருப்பான். அலெக்ஸும் வைனை என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியாமல் கிட்டக்க வரான். இங்கே என்ன நடக்குது? இப்போ அலெக்ஸ் தான், இல்லை பிரின்ஸ், இவங்க தங்குறதுக்கு இடம் கேட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வேறு எந்த கூடாரத்துலேயுமே இடம் இல்லை, அதான். இப்போ தயங் தான், பனிப்பெண்க்கு தனி கூடாரம் தான் அமைக்கிறீங்களா என்ன? இல்லை பிரின்ஸ். அப்புறம் என்ன, அவங்களோடய போய் படுக்க சொல்லு அப்படின்ட்டு போகிறான். வயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அது அவளுக்கு பழகின விஷயந்தான். ஏன்னா அங்கே இருக்கும் போது அவள் ஜாரா கூட தான் இருந்திருப்பா. அது அவளுக்கு பழகினது தான். சரி, நான் அங்கேயே போய் படுத்துக்கிறேன். இப்போ அலெக்ஸ் தான் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, நீங்கள் என்னோடய கூடாரத்தில் தங்கிக்கோங்க. இல்லை பரவாயில்ல, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். நான் அதுக்காக சொல்லலை, அங்கே ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒயின் தான் யோசிச்சு பார்த்துட்டு நிமிர்ந்து அலெக்ஸை பார்க்குறா. அலெக்ஸ் வந்து, பயப்படாதீங்க, நாங்கள் வெளியே தான் இருப்போம். இப்போது ஒயினுமே அலெக்ஸோட கூடாரத்தில் தான் போய் படுத்துக்கிறா. அலெக்ஸ் வந்து ஜாக்கோட கூடாரத்தில் தான் போய் படுத்துக்கிறா. அலெக்ஸோட டென்ட்டும் தயங்கோட டென்ட்டும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அலெக்ஸ் வரத்துக்காக தயங்கோட டென்ட் பக்கத்தில் தான் கட்டியிருப்பான். இப்போது கொஞ்ச நேரம் கழித்து தேயங்க்கு தான் சத்தம் கேட்குது, யாரோ நடந்து வர மாதிரி. அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான். சுற்றி யாரும் இல்லை. அந்த டென்ட்டுக்கு வெளியே யாரோ நடந்து போகிற மாதிரி இருக்குது. தேங் தான் இதை பார்த்துட்டு அவன் பக்கத்தில் இருக்க வாளை சைலண்ட்டாக எடுத்துட்டு பொறுமையாக அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அலெக்ஸோட கூடாரத்துக்குள்ளே யாரோ உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இப்போ தேங் தான் கத்தி எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். வந்த ஆள் வந்து அங்கே படுத்திருக்க அலெக்ஸை கொல்ற மாதிரி கத்தி எடுத்துகிட்டு கிட்டக்க போகிறான். இப்போது தேங் தான் அவன் கழுத்தில் கத்தி வச்சுட்டு, யார் நீ? இப்போது அந்த பர்சனும் டக்குன்னு அவன் கையில் இருக்க கத்தியை திருப்பி தயங்கோட மேலே தான் குத்த வரான். அதை பிடிச்சி அவன் கழுத்தி வெட்டிடுறான். இப்போது பார்க்குறான், அது யாருன்னு தெரில. அவங்க தங்கியிருக்க இடத்துல வேற யாரோ உள்ளே நுழைஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவன் நினச்சிக்கிறான். பார்க்குறான், திரும்பி பார்த்தா வயந்தா பயந்து போய் உட்காந்துருக்கா. இப்போ பார்த்துட்டு தான், ஏய் நீங்கள் என்ன பண்ணுற அது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பின்னாடி போகிறா. வயனோட கண்ணு ஃபுல்லாக தேவன் கையில் வச்சுருக்க கத்தி மேலே தான் இருக்குது. அதில் ரத்தம் ஓடிட்டே இருக்குது. அதை பார்த்து தான் பின்னாடி நகர்ந்து போகிறா. இப்போது தேங் தான், எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் அலெக்ஸோட கூடாரத்தில்? இல்லை, நான் வேண்டாம் தான் சொன்னேன். அவர் தான், அங்கே ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க, இங்கே இருந்து கொண்டு அவர் தான் விட்டுட்டு போனார். தேவங்க எதுவுமே சொல்ல. அவன் அங்கேருந்து கிளம்புறான். போகிறதுக்கு முன்னாடி திரும்பி ஒயனை தான் பார்க்குறான். பார்த்தா அவள் கட்டிலில் பயந்து போய் உட்காந்துட்ருக்கா. கீழே செத்து போயிருக்க நான் பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்து போய் அவள் நீயெல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு பயந்துட்டு உட்காந்துருக்கா. இப்போ தேங் தான் பார்த்துட்டு, ஏய் இப்போ தேங் தான் கண்ணு காமிக்கிறான் வெளியே வாண்டுற மாதிரி. இப்போ ஒயின் தான் அங்கேருந்து பொறுமையாக அவள் கட்டிலேருந்து இறங்கி பயந்துக்கிட்டே நடந்து வரா. அவன் கண்ணு காமிக்கிறான் போக சொல்லி. அவன் முன்னாடி நடந்து போகிறா. நேராக தேங்கோட கூடாரத்துக்குள்ளே தான் தேங்குள்ளே நடந்து போயிடுறான். இப்போ போகலாமா என்னன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா.
உள்ளவா அப்படின்னதும் இப்போது வயந்தான் உள்ளே நடந்து போகிறா பொறுமையா. அங்கே படுத்துக்க அப்படின்னு சொல்கிறான். ஆ சரி. வயனுக்கு எங்கே இருக்கோன்னெலாம் தெரில. ஆனால் எப்படி தேங்க வந்து கொலை பண்ணும் போது பார்த்தாலோ அவளுக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த சைட் தேங்க அவள் பார்த்துருக்கவே மாட்டா. ஒரு மாதிரி க்ரூவலா ரூடா இப்படி இருக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா. அதுவும் ஈவ இருக்கலாமே கொண்டுட்டாருன்னு என்னன்னு கூட கேட்கல. அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள தான் ஓடுது. அங்கே கீழே ஒரு பெட்ஷீட் தான் இருக்குது, அதை போட்டு படுத்துக்கிறா. இப்போ தேங் தான் போயிட்டு பெட்டில் படுத்துட்டு கத்தி எடுத்து ஓரம் வச்சுட்டு அவன் தலையில் கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு தூங்கிடுறான். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். எப்படி இப்படி இருக்காரு அப்படின்ட்டு ஒயின் ஒரு மாதிரி பதட்டத்திலே தேங்காய் பார்த்துக்கிட்டே தூங்கிடுறா. இப்போது அடுத்த நாள் காலையில் தான் அலெக்ஸ் வந்து அவனோட கூடாரத்துக்கு போயிருப்பான். போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் செத்து கிடக்குறான். அதை பார்த்த உடனே இவனுக்கு செம்ம ஷாக்கு. அங்கே வைனியும் காணோம். இப்போது தேங்கிட்ட தான் சொல்கிறதுக்காக வேகமாக வரான். பிரின்ஸ் பிரின்ஸ் அப்படின்ட்டு வெளியேந்து கூப்பிட்றான். இப்போ தேங்க் தான் கண்ணை முழிச்சிட்டு பார்க்குறான். வைன் வந்து ஒரு ஓரத்தில் சுருட்டிட்டு படுத்து கிடக்குறா. இப்போ தேங்க் தான் உள்ளவா அப்படின்னு இப்போ அலெக்ஸ் தான் வரான். பிரின்ஸ் என்னாச்சு? பக்கத்து கூடாரத்தில், அதாவது நான் தங்கின கூடாரத்தில் ஒருத்தர் செத்து கிடக்குறான் அப்படின்னு சொன்னதும் இப்போ தேங்க் தான் அவனை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கான். ஏன்னா நீங்களா பிரின்ஸ் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ தேங் தான் இதுதான் நீ காவ காக்கிற லட்சணமா அப்படின்னு கேட்குறான். இல்லை பிரின்ஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு உட்காந்து மன்னிப்பு கேட்குறான். இப்போ தேங்க் தான் பார்த்துட்டு எதுவும் சொல்லலை. புயல் காற்றெல்லாம் அடங்கிருச்சுல? அடங்கிருச்சு பிரின்ஸ், கிளம்புறதுக்கு மேலே வழி பாருங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அலெக்ஸ் தான் அப்போது அங்கேருந்து வயன் என்னானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். யோசிச்சுட்டே திரும்புகிறான். பார்த்தா அங்கே ஒரு மூலையில் யாரோ படுத்துட்ருக்க மாதிரி இருக்கு. என்ன இங்கேயும் யாரோ வந்திருக்காங்களா, என்ன கொலை பண்ணி போட்டாரா அப்படின்ற மாதிரி கிட்டக்க போயிட்டு அந்த துணியை தான் விளக்குறான். பார்த்தா வயன் தான் சுட்டிட்டு படுத்து கிடக்குறா. இப்போ அந்த துணி விளக்குனதும் பயப்படாத நான் தான் அப்படின்ட்டு அலெக்ஸ் சொல்கிறான். நீங்களா? ஆமாம். என்ன நடந்துச்சு நீ இரவு? அது அப்படின்னு சொல்லிட்டு வயன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. சரி, இதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம், அதுக்கு போய் முதல்ல தயாராகு. இப்போ வயன் தான் குடுகுன்னு எந்திரிச்சு தேங்கோட கூடாரத்தை விட்டு வேகமாக வெளியே ஓடி வரா. இதை வெளியே நின்றுட்டு இருந்த அதிரா தான் பார்த்துருப்பா. அதுக்கப்புறம் அலெக்ஸும் வெளியே வந்திருப்பான். இப்போ அலெக்ஸை தான் கூப்பிட்டு வயன் என்ன பண்ணுறாங்க, அதுவும் தேங்கோட கூடாரத்தில்? அவங்க நேற்று இரவு அங்கே தான் தங்கியிருந்தாங்க. என்ன அப்படின்ற மாதிரி முறைக்கிறா. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இளவரசி, அதாவது நேற்று இரவு வயன் இளவரசியை கொல்றதுக்கு ஆள் வந்திருக்காங்க. தேங் பிரின்ஸ் தான் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொன்னதும், காப்பாத்தனா அவரோட அறையில் இருக்கணுமா? நீங்கள் தானே சொன்னீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஆணும் ஒரு பெண்ணோட இருக்கக்கூடாதுன்னு. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அது தேங் பிரின்ஸோட பணிப்பெண், அவருக்கு உரிமை இருக்குது யார் எங்கே இருக்கணும்னு. அவர் தான் அந்த முடிவு எடுத்தார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் அவரை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ அதிராதான் எனக்கு மரியாதையே கிடையாது, நான் அந்த நாட்டோட குயினை, அதுவும் தயாங்கோட ஒய்ஃப், நான் எனக்கு ஒரு மரியாதையும் கிடையாதா அப்படின்ற மாதிரி கோவப்படுறா. இப்போ அவளோட பணிப்பெண் தான் இளவரசி நீங்கள் கோவப்படாதீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த வயன்தான். எப்படியாவது அவங்க வசியம் பண்ணி அவங்க கைக்குள்ளே போட்டுக்கலான்னு நினைக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஆமாம், இதுக்கப்புறம் வயனை நீங்கள் தேங் பிரின்ஸ் கிட்ட நெருங்கவே விடாதீங்க. நீங்கள் அவர்கிட்ட பேசி பழகிக்கங்க, அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். அதேமாரி இந்த வயனையும் சும்மா விடாதீங்க. இப்போது அதிரா தான் நீ கரெக்டாக சொன்ன, இதுக்கப்புறம் அவள் எப்படி வந்து என்னோட பிரின்ஸை நெருங்குறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு பார்க்குறா. வயன் தான் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டுருக்கா, வேலை பார்த்துட்ருக்கா. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்புறதுக்கு தான் ரெடி ஆகிட்டாங்க. இப்போது தேங் தான் அலெக்ஸ் சொல்லுங்கள் பிரின்ஸ், எல்லாம் ரெடியா, தயாரா, போகலாமா? போகலாம் பிரின்ஸ், இப்போவும் எல்லாத்தையும் கப்பலில் ஏற்றிட்டா கிளம்பிடலாம் சீக்கிரம். இப்போ அலெக்ஸ் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான் எல்லாத்தையும் கப்பலில் ஏற்றுங்கன்ட்டு. எல்லாத்தையும் ஏற்றிட்டு இருக்காங்க.
இப்போது அந்த கப்பலில் ஏற்றும் போது தான் ஒன்று பார்க்குறாங்க. அங்கே இருக்க காவலாளி வேக வேகமாக ஓடி வந்து, அலெக்ஸ் என்னாச்சு, ஒரு விஷயங்க வாங்கல அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சுன்ற மாதிரி அலெக்ஸ் வேகமாக கப்பல் கிட்ட தான் போகிறான். என்ன, மேலே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் தான் காமிக்கிறான். எல்லாரும் சுற்றி நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஒதுக்கிட்டு அலெக்ஸ் தான் பார்க்குறான். பார்த்தா ஜாரா தான் ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆன மாதிரி இருக்கா. இவ இவ எப்படி கப்பலில் தெரியல பிரின்ஸ், நேற்று அடிக்கிற மழையில் இங்கே தான் இருந்திருக்காங்க. இப்போது அலெக்ஸ் தான் தொட்டு பார்க்குறான். உடம்பு அனல் மாதிரி கொதிக்குது. இப்போ அலெக்ஸ் தான் வேகமாக ஓடி வந்து தேங்கிட்ட விஷயத்த சொல்கிறான். என்ன, பக்கத்தில் ஒயின்னு நின்றுருப்பா. இது கேட்டதும் வேகமாக கப்பல் கிட்ட தான் ஓடுறா. ஓடி போய் பார்க்குறா. பார்த்தா ஜாரா தான் மயக்கடிச்சு கிடக்குறா. சுற்றி எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறா. ஜாரா மயக்க போட்டு இருக்கிறத அவன் மடியில் படுக்க வச்சுட்டு, சாரா இங்கே பாரு, இங்கே பாரு, எப்படி வந்தோன்னு தெரியலையே, ஐயோ நெருப்பா குதிக்குது, கையெல்லாம் தேய்க்கிறா. சாரா பாரு, சாரா இங்கே பாரு, உன்னை விட்டு நான் வந்திருக்க கூடாது, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கணத்துலாம் தட்டுறா. வைன் கண்ணில் தண்ணியாக வருது. இப்போ தயங்க அங்கே வந்திருப்பான். வந்து பார்க்குறான். இவளை எது கப்பலில் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸை பார்த்து கேட்குறான். இல்லை, அவங்களா தான் உள்ளே வந்திருக்காங்க போல், நமக்கு தெரியலை, அவங்க இந்த கப்பல்லே மறைஞ்சிருந்துருக்காங்க. அதை கூட பார்க்காம உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன். இல்லை பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறான். வயந்தான் அழுதுட்டுருப்பா. இப்போ தயங்க பார்த்துட்டு, ஜாராவை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கா. இப்போ தயங்க தான் திரும்புகிறான். ப்ளீஸ், எது வேணாலும் நான் உங்களுக்காக செய்கிறேன், எனக்காக இந்த ஒரு வாட்டி என் ஜாராவை எப்படியாவது எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்சிரா. இப்போ அலெக்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ தயங்க தான், அலெக்ஸ் மருத்துவர்கிட்ட என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். வயந்தான் பார்க்குறா. ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போது ஜாராவோட கை காலெலாம் தேய்ச்சி விட்டுட்ருக்கா. அலெக்ஸ் வந்து மருத்துவரை கூட்டிகிட்டு வந்திருப்பான். வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க. இப்போது வயந்தான், என்னாச்சு, அவள் பரவாயில்ல? இல்லை, காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இரவு முழுக்கவும் இதே தண்ணியிலே இருந்திருக்காங்க, அதுவும் இந்த மழை ஈரத்துலேயே. இந்த மருந்தை கொடுத்தா காய்ச்சல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு இதமான இடத்துல இவங்களை படுக்க வைங்க. சரி. இப்போ ஒயின் தான் அதுக்கான எல்லா வேலையும் செய்கிறா. ஜாரா இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. வயன் வந்து ஜாராவோட கையை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கா. இப்போ அலெக்ஸ் தான் வந்துட்டு, வயன் என்னது, உன்னை பிரின்ஸ் கூப்பிட்டாரு. எதுக்கு? அவரோட வேலையெல்லாம் நீ இன்னும் செஞ்சு முடிக்கவே இல்லை. அது ஜாரா. அவள் கண்ணு முழிப்பா, நீ உன்னோட வேலையை பாரு. நீ தயாங்கோட பணிப்பெண், அவருக்கு நீ வேலை பார்த்தே ஆகணும். அதை விட இங்கே வேறு எந்த வேலையும் முக்கியம் கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் அங்கேருந்து போகிறான். வயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்தமாரி ஜாரா விட்டுட்டு போகிறதுக்கு. ஆனால் அவளுக்குன்னு சில கடமை இருக்குது. இப்போ மருத்துவரை பார்த்து தான், பார்த்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் போங்க. சரி. இப்போ வயன்தான் தேங்கு அவள் வேலை செய்கிறதுக்காக வந்துடுறா. இப்போது இரவு போல தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தேங்கு தூங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவளோட அறைக்கு தான் வரா. வந்து பார்த்தா ஜாரா கண்ணு முடிச்சு உட்காந்துட்ருக்கா. இப்போ வயன்தான், ஏய் ஏன்டி இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறா. என்னை மன்னிச்சிரு வயன். என்ன மன்னிக்கணும், பயந்தே போயிட்டு தெரியுமா, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறா. என்னை மன்னிச்சிரு, என்னால் நீ இருக்காம என்னால் அங்கே இருக்க முடியாது, அதான் அதுக்குன்னு இப்படியே வருவ, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். எல்லாரும் படகுலேருந்து இறங்கி போனோம்ல, அப்பயாவது நீயும் இறங்கியிருக்கலாம்ல. எனக்கு நீங்கள் போனதே தெரியாது, நான் அந்த பெட்டிக்குள்ளே தான் மறைஞ்சு உட்காந்துருந்தேன். போடி எருமை, கொஞ்ச நேரத்தில் என்னை பயமூத்திட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அவங்களே மறந்து 2 பேரும் அவ்வளோ நேரம் அழுதுட்ருக்காங்க. ஏன்னா 2 பேர் மனசுலேயும் அவ்வளோ வலி வேதனை இருக்குது, எதுவுமே சொல்ல முடியல. வயன் என்னை மன்னிச்சிரு, ஏன்டி இப்படி பண்ண, நான் தான் கஷ்டப்படுறேன்னா நீ ஏண்டி வந்த, உன்னை சந்தோஷமாக தானே இருக்க சொன்னேன், உன் கூட இருக்கிறத தாண்டி எனக்கு என்னடி சந்தோஷம், உன் கூட தான் நான் வளர்ந்தேன், உன் கூட தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், உன்னோட பணிப்பெண்ணா அப்படின்ட்டு அழறா. வயனுமே அழுதுட்ருக்கா, ஏன் சார் அப்படி பண்ணான்ட்டு. இப்போது
வயனோட கண்ணை தான் தொடச்சி விடுறா. இங்கே பாரு, இனிமேட்டு உன் கூட நான் இருக்கேன் சரியா? நீ கஷ்டப்படாத, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத சரியா? நான் இருப்பேன், எப்பயுமே இருப்பேன். நீ நினச்சா அழாத சரியா? நீ அங்கே அழும் போது என்னால் ஒன்று பார்க்க முடியல வயன். நீ மனசொடைஞ்சு நிற்கும் போது நான் செத்துட்டேன் தெரியுமா? இப்படி ஒரு நிலமை எந்த பொண்ணுக்கும் கனவுல கூட நடக்கக்கூடாது. இப்போ வயந்தான் அழுதுகிட்டே, சரி விடு, உனக்கு வேற ஜுரம், ரொம்ப அழாத அப்படின்னு கண்ணை தொடச்சி விடுறா. என்னை விட நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. இனிமேட்டு நான் கூட தான் இருப்பேன், எப்பயுமே நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா கையை பிடிச்சிக்கிறா. சரி, என் கூடயே கிடக்கலாம். ஆ ம் மருத்துவரே, உடம்பு எப்படி இருக்கு? மருத்துவர் வந்து இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டிருப்பாரு. அவருக்கே ஒரு மாதிரி இருக்கு. இல்லைம்மா, இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மருந்தை கொடுத்துக்கிட்டே இருங்க, இன்னும் சரியாயிடும். சரி மருத்துவரே அப்படின்ட்டு வயந்தான் வாங்கிக்கிறா. இப்போ மருத்துவர் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜாரா தான், வயன் தேவங் ஏன் இப்படி பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? இப்போ வயந்தா, இங்கே பாரு, இதுக்கப்புறம் அவர் தயங்குன்னு சொல்லாத, பிரின்ஸுன்னு சொல்லு. அது அவருக்கு மரியாதை கொடுக்கணும். இப்போ ஜாரா தான் கோவமா, அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, அப்படி இருந்தும் நீ ஏன் இப்படி இருக்க? என்ன பண்ணுறது ஜாரா, என்னதான் இருந்தாலும் நான் காதலிச்சவரில்ல. என் மனசு அவரை வெறுக்க தோண மாட்டேங்குது. அவர் ஏதோ தெரியாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணுறாருன்னு தோணுது. என்னதான் இருந்தாலும் அவர் பண்ணது தப்பு தான். அப்படி நீ என்ன தப்பு பண்ண அவர் உன்னை இந்த மாதிரி அடிமையாக கூட்டிகிட்டு வரத்துக்கு? ஒரு நாட்டோட இளவரசி நீனு இப்படி பண்ணி பெண்ணா வரத்துக்கா? நான் இவ்வளோ தூரம் உன்னை கஷ்டப்பட்டு உன் கூட இருக்கேன். நீ எப்படி வாழணும்னு நினச்ச தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜாரா சொல்கிறா. இங்கே பாரு, யாரோட தலையெழுத்தில் யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். விதி எதையும் மாற்ற முடியாது. நான் கடைசி வரைக்கும் அவருக்கு பணிப்பெண்ணாக தான் இருக்கணும்னா அதையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். இன்னும் ஒயின் பேசுகிற, நீ ஏன் பணிப்பெண்ணாக இருக்கணும் சொல்லு? ஒரு நாட்டோட இளவரசி நீனு. இப்போ ஒயின் தான் சிரிக்கிறா. அவள் சிரிப்பிலே ஒரு கஷ்டம் தெரியுது. இளவரசியா? பேருக்கு தான் நான் இளவரசி, அங்கேயும் அப்படி தானே இருந்தேன் நான். இப்போ மட்டும் என்ன மாறிடுச்சுன்னு நீ இவ்வளோ வருத்தப்படுற? ஃபைன், அப்படி பேசாத. பேசலனாலும் அதான் உண்மை. நீ என்னை நினச்சி வருத்தப்படாத. இங்கே பாரு, இப்போயும் நான் அதை தான் சொல்கிறேன். உன் மனசுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தவங்களை நீ பார்த்தீனா நீ சந்தோஷமாக அவங்களோட வாழ். எனக்காக உன் வாழ்க்கையை நீ வீணாக்காத. வயன், அப்படி சொல்லாத. என்னைக்காக இருந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு இப்போ சொன்னால் அது புரியாது. என்ன புரியாது? புரிய வேண்டிய நேரத்தில் உனக்கு புரியும். ஏன் இப்படி பேசுகிறா? சரி, தூங்கலாமா? ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் வேலை செஞ்சு களைப்பாக இருக்குது. சரி, நீ முதல்ல தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை தான் பெட்டில் படுக்க வச்சுட்டு கீழே படுக்க போகிறா. எங்கே போகிற? நான் கீழே படுத்துக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை, என் கூட மேலேயே படுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது, நான் கீழே தான் படுத்துப்பேன், நீ மேலேயே படுத்துக்கோ. நான் எப்பவுமே கீழே தானே படுப்பேன், இப்போ என்ன புதுசா? இப்போது நானும் உன்ன மாரி ஒரு பணிப்பெண் தான், அதனால் நீ என்னை கூடயே படுக்கலாம், வா. அப்படி சொல்லாத, அதெல்லாம் முடியாது, நீ மேலே படு, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாரா தான் கீழே படுக்கிறா. ஒயினை ஒத்துக்க மாட்டேங்கிறா. நீ படு அப்படின்ட்டு ஒயினை போற்றி விட்டுட்டு ஒயினை கால் அமுக்கி விட்டுட்டுருக்கா. ஏய், நான் நல்லா தாண்டி இருக்கேன், உனக்கு தான் உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது. நீ தூங்கு. ஜாரா, நீ கேட்பியா மாட்டியா? இப்போ ஒயின் தான் பொறுமையாக அவள் வசதியில் கண்ணை மூடி தூங்குறா. ஜாரா தான் ஒயினை பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு நிலமையில் அவள் ஒயினை பாப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. அவள் கல்யாணத்துக்கு அப்புறமாவது அவளோட சந்தோஷமான அவள் வாழ்க்கையை வாழ்வான்னு நினச்சிட்டு இருந்தா. ஆனால் இப்படி ஒரு நிலமை ஒயினுக்கு வரும்னு அவள் நினைக்கவே இல்லை. அவள் கண்ணிலேருந்து கலங்கி ஒயினோட காலில் தான் விழுது. ஒயின் அசையில் தூங்குறதுனால தெரியல. இப்போ அவள் டக்குன்னு தொடச்சிட்டு நிமிந்து பார்க்குறா. ஒயின் தூங்கிட்டதை பார்த்துட்டு பொறுமையாக அவளுக்கு அந்த பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அவளும் வந்து படுத்து தூங்கிடுறா. இப்படி தான் அவங்க கடல் பயணமும் போகுது. இப்போ கொஞ்ச நாள் கழித்து கொரியா வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போது தேங் தான் அங்கேருந்து இறங்கி குதிரையை எடுத்துகிட்டு நேராக கோட்டையை நோக்கி போயிடுறான். இப்போ அதிரா பார்த்துட்டு என்ன அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ட்டு புலம்பி நின்றுட்டுருக்கா. இப்போ ஜாக் தான், இளவரசி வாங்க, உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பல்லக்கு வருது.
என் கூட வருவார்னு பார்த்தா அவர் முன்னுக்கு போயிட்டார். ஐயோ அப்படின்னு போயிட்டு அதிரா தான் அந்த பல்லக்கில் ஏறுறா. இப்போது அதிராவோட பணிப்பெண் தான் இளவரசி. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான். அதனால தான் நானும் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன். நான் அந்த நாட்டோட குயினாக மட்டும் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் அவன் கேட்கணும். இந்த ஊருக்கே நான் தான் குயின். ஆமாம் இளவரசி, கண்டிப்பாக அது நடக்கும். இப்போது அதிராவா அங்கேருந்து கிளம்புறா. இப்போ சாரா வைன்லாம் பின்னாடி நடந்து வராங்க அவங்களோட பொருள்லாம் எடுத்துக்கிட்டு. இப்போ சாரா தான், வைன் அந்த பல்லக்கில் நீ தான் போயிருக்கணும், உன் கூட நான் வந்திருக்கணும். ஆனால் எல்லாமே தலைக்கீழாக மாறிடுச்சுல்ல. போயும் போயும் இவளுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையா அப்படின்னு சொல்கிறா. இப்போ வைன் தான், ஜாரா உன்னை நான் அப்படி பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? 1000 தான் இருந்தாலும் உன்னோட தங்கச்சி அதானே சொல்கிற. இப்படியே அப்பாவியா இரு வயன். உன்னை தான் ஏமாற்றி கடைசியில் எந்த நிலமையில் நிற்கிற பார்த்தியா? வீடு அவள் சந்தோஷமாக இருக்கால்ல, எனக்கு அது போதும். இன்னும் சந்தோஷமாக இருக்கா? நீ காதலிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கா. அது எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம். சாரா, நான் காதலிச்சது உனக்கு மட்டும்தானே தெரியும், அவளுக்கு தெரியாதுல்ல. அவளுக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கும் தயங்க பிடிச்சிருக்கோம்ல. நீ இப்படியே இரு வயன். அப்போ தான் இந்தமாரி ஆளுங்களாம் உன்னை ஏறி மிதிச்சிட்டே இருப்பாங்க. சாரா, என்ன இப்படி பேசுகிற? பின்ன என்ன, அவளுக்கெல்லாம் இது தகுதியான வாழ்க்கையா நான் கேட்குறேன். அப்படி சொல்லாத, அவளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. சரி கோவப்படாத. சரி வா, நம்ம மாளிகைக்கு போக வேணாமா? இதை பற்றி பேச வேண்டாம் இப்போதைக்கு. சரி அப்படின்ட்டு இப்போ ஜாரா கொஞ்ச நேரம் கூட நடந்து வரா. சுற்றி முற்றி பார்க்குறா. எல்லாம் அங்கே வித்தியாசமாக இருக்குது. அங்கே இருக்க மக்கள், அவங்க போட்டிருக்க உடை எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அவங்க பேசுகிற பாஷையிலேருந்து அவளுக்கு ஒன்றுமே புரியல. வயன், என்ன சாரா? இல்லை, நமக்கு மொழியும் தெரியாது எதுவும் தெரியாது, எப்படி இங்கே இருக்க போகிறோம்? கற்றுக்க வேண்டிதான். அவர் நம்ம நாட்டுக்கு வந்து கற்றுக்கலையா? அந்த மாதிரி தான். அதை மட்டும் சொல்லாத, அதை உன்னை ஏமாத்துறதுக்காக கற்றுக்கிட்டாரு. நம்ம அப்படி கிடையாது, புரியுதா? சாரா, சரி நான் எதுவும் பேசலை சரியா அப்படின்னு வாயில் கை வச்சுக்கிறா. இதை பார்க்கும்போது வைனுக்கு சிரிப்பாக இருக்குது. ஒரு குழந்த மாதிரி அவள் பண்ணுறது. சரி வா. அங்கே பாரு, இந்த ஊரில் கடல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் இந்த குட்டி குட்டி பசங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி வைன் தான் காமிச்சிட்ருக்கா. இப்போ ஜாரா தான் வைன் சொல்கிறதெல்லாம் ஆர்வமாக பார்த்துட்ருக்கா. இதெல்லாம் நான் அந்த பல்லக்கில் வந்தா பார்த்துருக்க முடியுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இப்போது ஜாரா தான் திரும்பி ஒரு முறை, சரி வா, ஒழுங்காக அமைதியாக வா நீனும் அப்படின்னு போகிறாங்க. அந்த இடம் பார்க்க எப்படி இருக்குன்னா, நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லடா அந்த பேக்ரவுண்ட் சிட்டி எப்படி இருக்குன்ட்டு, அந்த மாதிரி தான்டா இருக்கும். ஸோ அதை பார்த்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில சீன்லாம் வந்து நான் இமேஜின் பண்ணுறதுக்காக மேலே வீடியோவிலே போடுவேன் அந்த இமேஜ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இமேஜின் பண்ண கஷ்டப்படக்கூடாதுல்ல. சில பேருக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு நான் அதை வந்து சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா? சரி வாங்க நம்ம ரிட்டன் பேக் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போது எல்லாருமே நடந்து அந்த கோட்டைக்கு தான் வராங்க. இப்போது வெளியே வந்து தேங்கோட அம்மா நின்றுட்டுருக்காங்க, யார் அந்த குயின்னு பார்க்கணுன்றதுக்காக. இப்போது அவங்களுக்கு முன்னாடி போய் தான் பல்லக்கு இறக்கி வைக்கிறாங்க. இப்போ அதிராவும் அதுலேருந்து இறங்கி வரா. அவங்க அம்மா பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட தான், என்ன மூஞ்சி மூடி இருக்க? குயின், அவங்க நாட்டிலலாம் இப்படி தான் உடை போடுவாங்களாம், யாருக்கும் அவங்க முகத்தை காட்ட மாட்டாங்களாம். ஓ சரி 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 அப்படின்னு சொன்னதும் இப்போ அதிரா தான் முன்னாடி வந்து வணக்கம் சொல்கிறா. என்ன சொல்கிறாங்க? வணக்கம் சொல்கிறாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் கூப்பிட்றாங்க. அதிராக்கு ஒன்றும் புரியல. இப்போ அந்த இடத்துக்கு தான் ஜாக் வரான். குயின், நீயாவது வந்தியா? நான் சொல்கிறது அவளுக்கு புரியலடா, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே சொல்லு. சரிங்க குயின். நீ தான் தேவன் கல்யாணம் பண்ண இளவரசியா அதிராவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதை ஜாக் வந்து சொல்கிறான். அவளும் ஆமான்ற மாதிரி சொல்கிறா. அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. சரி, உன்னோட முகத்தை நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேளு. சரிங்க குயின். இப்போது ஜாக்கும் அதே மாதிரி கேட்குறான் தமிழில். அவள் வந்து யோசிக்கிறா. இப்போது வயந்த வேகமாக ஓடி வந்துட்டு, நான் நடுவில் வந்து சொல்கிறதுக்கு மன்னிச்சிருங்க, எங்கள் நாட்டு இளவரசியை இத்தனை ஆண்கள் முன்னாடி அவங்க முகத்திரையை விளக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வைன் சொல்கிறா. இப்போ ஜாக் தான்,
இது அப்படியே வந்து குயின் கிட்ட சொன்னதும், இவ யார் அதை சொல்கிறதுக்கு? இல்லை குயின், அது நம்ம தயாங் பிரின்ஸ் வந்து அவங்கள பனிப்பெண்ணாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன? அதிராக்காக பனிப்பெண்ணா? நம்ம ஊரில் இல்லாத பனிப்பெண்ணுங்களா? ஆ, இளவரசிக்காக இல்லை, பிரின்ஸ்க்காக. என்ன சொல்கிற? அவனுக்கு தான் பனிப்பெண்கள் வேலை செஞ்சாலே பிடிக்காதே அவனுக்கு. ஆமாம் குயின், ஆனால் இது தயாங் பிரின்ஸ் எடுத்த முடிவு, நாங்கள் யாரும் தலையிட முடியாதுல்ல அப்படின்னு சொன்னதும், இப்போது குயின் தான் வயனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வயனோட ஃபேஸ்லாம் தெரியல, அவ்வளோ முக்காடு தான் போட்டிருக்கா. சரி, முதல்ல அதிரா உள்ள கூட்டிகிட்டு போவோம், வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதிராக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஜாக் தான் உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வரா பொறுமையா. அவங்க அதிராவோட கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது ஜாரா தான் வந்து வயனை பார்த்து, வயன் எதுக்கு நீ இதை பண்ண? இல்லை, அது தப்பு இல்லை. எல்லார் ஆண்கள் முன்னாடியும் இப்படி ஒரு பொண்ணோட முகத்தை பார்க்குறது அது நம்ம நாட்டில் கிடையாதுல்ல. அது அவங்களுக்கு தெரியும். நீ முன்னும் அதிராக்க பணிப்பெண்ணா இங்கே வரல, புரியுதா? இல்லை, அது சொல்ல வேண்டியது, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆள் இருக்காங்க. நீ தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாரு, பொயின்னு ஒன்றை தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க. அப்படி இல்லை, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த வேலையெல்லாம் செய்யாத, வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா தான் கை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. வயனு கூடவே வரா. அங்கே எல்லாம் பார்க்க புதுசாக இருக்குது. இப்போ ஜாரா தான், ஜாக் சொல்லுங்கள், நாங்கள் இங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்களா? இன்னும் தயாங் பிரின்ஸை அதை பற்றி சொல்லவே இல்லை, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஜாரா தான், நம்ம எங்கே தங்கணுன்னே நமக்கு தெரியல, அதுவும் இந்த ஊரெல்லாம் புதுசாக இருக்குது, என்ன பேசுகிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ வயன் தான் சிரிச்சிட்டு, அப்போது நம்மளும் அவர் வரும்போது இப்படி தானே நம்மளும் நினச்சிருப்போம், அவங்களும் இப்படி தானே நினச்சிருப்பாங்க. நினச்சிருப்பாங்க, அதனால தான் நமக்கு இந்த நிலைமை. சாரா, பின்ன என்ன வயன், இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு? எல்லாம் உன் மனசுக்காக மட்டும்தான் நான் பொறுத்துட்ருக்கேன், இல்லைன்னா எப்பயோ நான்லாம் கொண்டு போட்டிருப்பேன். அப்படி சொல்லாத. ஆயிரம் தான் இருந்தாலும் நான் அவரை நேசிச்சிருக்கேன், இன்னும் நேசிச்சிட்ருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன், புரியுதா அப்படின்னு ஜாரா சொல்கிறா. சரி, கோவப்படாத, வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. இப்போ 2 பேரும் சுற்றி முற்றி பார்த்துட்டு தான் உள்ளே வராங்க. அங்கே ஒரு குட்டி லேக் மாதிரி இருக்குது. அந்த லேக்குக்கு நடுவில் ஒரு பாலை மாதிரி போகுது. அங்கே போனால் ஒரு குட்டி டென்ட் மாதிரி அழகாக அங்கே உட்காரத்துக்கு இடம் இருக்குது. அங்கே பாரு, அதுவும் இந்த தண்ணிக்கு நடுவில் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் சுற்றி முற்றி அழகான பூக்கள், அதில் பறக்கிற பட்டாம்பூச்சி எவ்வளோ அழகாக இருக்க பாரு, ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து அவளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஜாரா தான், ஆமாம், இங்கே எல்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல, அதுவும் இவங்களோட வீடெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நம்ம கோட்டையிலேருந்து வெளியே போகணுன்னா தப்பிச்சு போகிறதே கஷ்டம், ஆனால் இங்கேருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம் போலையே. இந்த ஒரே ஒரு சிவரத்தான்னா நம்ம வெளியே போடலாமே அப்படின்னு சொல்கிறா. இப்போ வயன் தான் சிரிக்கிறா. இன்னும் உனக்கு மாறவே இல்லடி, பின்ன என்ன, நம்ம ஊரோட நிறைய வித்தியாசமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காங்க. இப்போ பின்னாலேருந்தா இப்போ 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அலெக்ஸ் தான் நின்றுருக்கான். நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது நாங்கள் எங்கே தங்குறதுன்னு தெரியல, அதான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் தங்க வேண்டிய இடம் தயாங் பிரின்ஸ் பக்கத்தில், வாங்க. 2 பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வராங்க. இப்போ ஜாரா தான், அலெக்ஸ், என்னது, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன விஷயம்? இல்லை, இங்கெல்லாம் அறைங்க தனித்தனியாக இருக்கே, யாரோட அறைன்ட்டு எப்படி தெரியும்? அது நீங்கள் இப்போ தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், இங்கே இருக்க உங்களுக்கும் பழகிடும். ஓ, அப்போ அது யாரோட அறை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அது அது இதுக்கு முன்னாடி பிரின்ஸாக இருந்த மிஸ்டர் கிம்மோட அறை, அது குயினோட அறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, இப்போ வெளியே பார்த்தோமே அவங்களா? அப்போ அது அப்படின்னு சொல்லி கை காட்டுறா. அது அங்கே புத்தகங்கள்லாம் இருக்கும், படிக்கிறதுக்கான இடம். ஓ, அங்கே நாங்களாம் போகலாமா அப்படின்ட்டு வைன் கேட்குறா. தியாங் பிரின்ஸ் அனுமதிச்சா நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். வைனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஜாரா தான்,
விடு பார்த்துக்கலாம். ம். அப்போது அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் தான் பார்க்குறா. அது நம்ம தயோங் பிரின்ஸ்க்கு இங்கே முறைப்படி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது கிங்கோ குயினோ இருக்க வேண்டிய இடம். இப்போ ஒயினோட ஃபேஸ் தான் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இப்போ ஜாரா தான் விடு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா ஒயினும். இப்போ யாரும் அங்கே தங்க மாட்டாங்களா என்ன? ம். அது எங்கள் குயின் வந்து எங்கள் பிரின்ஸ்க்காக அது பண்ணி வச்சது. ஓ, இப்படி எல்லாத்தையும் என்னன்னு கேட்டுக்கிட்டே போகிறாங்க. இப்போ நேராக தேங்கோட அரைக்கிட்ட தான் வந்துட்டாங்க. இப்போது வயந்தான் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், வந்தாச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பார்க்க நல்லா பெருசாக இருக்குது எல்லாத்தையும் விடையும். இப்போ வயந்தான் நாங்கள் எங்கே தங்கணும், அதை பிரின்ஸை தான் கேட்கணும் இருங்க அப்படின்னு சொல்லி இப்போ கிட்டக்க போயிட்டுதான் கதவை தட்டுறான். இப்போ உள்ளன்னு தயாங் தான் உள்ளவா. இப்போது அலெக்ஸ் தான் 2 பேரையும் பார்த்துட்டு இருங்க நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். ம். இப்போ உள்ளே போகிறான். என்னது? பிரின்ஸ் அவங்க 2 பேரும் எங்கே தங்க வைக்கிறதுன்னு நீங்கள் என்ன சொல்லவே இல்லையே. யார்? வயனும் இன்னொரு பொண்ணையும். எப்பயும் தங்குற இடத்துல தான். இல்லை பிரின்ஸ், அவங்க உங்களோட பணிப்பெண், உங்ககிட்ட கேட்கணும்ல. உங்களுக்கு சேவை செய்கிறாங்க, அதான் எங்கே தங்க வைக்கணும்னு. இப்போது தேங்க யோசிச்சுட்டு அவனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்த தான் சொல்கிறான். சரிங்க பிரின்ஸ் போ அப்படின்ட்டு அலெக்ஸ் சொல்லிவிட்டு இப்போ நேராக அலெக்ஸ் வெளியே வந்துட்டு வயன் சொல்லுங்கள் அலெக்ஸ், உங்களுக்கு தங்குறதுக்கு தோ அந்த இடம்தான். 2 பேரும் பார்க்குறாங்க. அது பார்க்கும்போதே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இப்போ ஜாரா தான் அங்கேயே தங்க போகிறோம். ம். தேங் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் தங்க சொன்னாங்க, அதனால் நீங்கள் 2 பேரும் அங்கே தங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் தேங் பிரின்ஸ்க்கு என்ன வேணுமோ அது மொத்த வேலையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வயன் வந்து சரி வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அறையை தான் காமிக்கிறான். அறை கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, நல்லா இருக்கு. வயன் இங்கே பாரு, எல்லாம் மரத்தாலே செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஜாரா ஒன்று பார்த்து ஆச்சரியப்படுறா. வயனுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அலெக்ஸ் தான் வயன் சொல்லுங்கள் அலெக்ஸ், பிரின்ஸ்க்கு சாப்பாட்டுக்கு நேரம் ஆச்சு, போய் அந்த வேலையை பாரு. ஒரு விஷயம், என்ன அவருக்கு பிடிக்கும், என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. சரி வா அப்படின்ட்டு வயனை தான் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜாரா தான் வயன் நானும் வரேன். இல்லை ஜாரா நீங்கள் இருந்து பார்த்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். என்ன இங்கே இரு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயன் தான் ஜாரா கிட்ட சொல்லிட்டு போகிறா. நேராக அலெக்ஸ் தான் சமையல் அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே எல்லாருமே பார்க்குறாங்க வயனை. வயன் வந்து ஒரு மாதிரி வேற ஒரு உடையில், அதை தலையில் முக்காடெலாம் போட்டு நிற்கிறத பார்த்துட்டு யார் இதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போது அலெக்ஸ் தான் எல்லார்கிட்டையும் சொல்கிறான், இது தயாங் பிரின்ஸோட பணிப்பெண், இனிமேட்டு அவருக்கான உணவை இவங்க தான் செய்ய போகிறாங்க. எல்லோரும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்புறம் அவருக்கு என்ன பிடிக்குன்றத இது வரைக்கும் என்ன சமைச்சிட்டு இருந்தீங்களோ அதை இவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் என்ன உணவை சாப்பிடுவாங்களோ அதை செஞ்சு காட்டுறாங்க. வைன் வந்து அவங்க பேசுகிறது புரியலனாலும் அவங்க செய்கிறத வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க என்ன போடுறாங்கன்றத புரிஞ்சுக்கிறா. இது இப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவங்களுக்கு புரியல. திரும்பி பார்த்தா அலெக்ஸையும் காணோம். இப்போது வயன்தான் சரி செய்யுங்க அப்படின்னு அசைவில் காட்டுறா. அவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று தான் பார்த்து புரிஞ்சுக்கிறா. இப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடித்த உடனே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்றா. அவங்களுக்கு ஏதோ தேங்க்ஸ் சொல்கிறேன்ற மாதிரி புரியுது. அவங்களும் சரின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு நேராக தேங்கோட அறைக்கு தான் போகிறா. அலெக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்துட்டியா? அவருக்கான உணவு. இப்போது அலெக்ஸ் தான் அதெல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வாயை அவன் சாப்பிட்றான். வைன் என்னன்ற மாதிரி பார்க்குறா. அலெக்ஸ் அவன் ஸ்பூனை கீழே வச்சுட்டு எடுத்துகிட்டு போ. இல்லை இது பிரின்ஸ்க்காக செஞ்ச சாப்பாடு தானே, நீங்கள் இங்கே பாரு, முதல்ல பிரின்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை சோதனை பண்ணிட்டு தான் கொடுக்கணும், புரியுதா? இங்கே நான் இருக்கிறதுனால அதை செய்கிறேன், இல்லைனா நீ தான் அதை செய்யணும், புரியுதா? புரியுது. இப்போ வயந்தான் யோசிச்சுட்டே போகிறா. இவங்க முறையெல்லாம் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ கதவை தான் தட்டுறா. தேவங்க வந்து அலெக்ஸா நினச்சிட்டு உள்ளவா. வயந்தான் அந்த கதவை திறந்துட்டு பொறுமையாக உள்ளே வரா. அந்த இடம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது.
இப்போ அங்கே இருக்க டேபிளில் தான் கொண்டு போய் இதை வைக்கிறா. வச்சுட்டு தேவங்க இங்கேன்ற மாதிரி பார்க்குறா. தேவங்க வந்து அவன் உடையெல்லாம் மாற்றிட்டு இருப்பான். இப்போ மாற்றிக்கிட்டே வெளியே வரான். இப்போது வயன் தான் பார்க்குறா. பார்த்துட்டு திரும்பி கண்ணை முடிக்கிறா. பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேவங்க தான் நிமிந்து பார்க்குறான். ஹேய், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே தான் ட்ரெஸ்ஸை போட்டு மூடிக்கிறான். உங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக வந்தேன். முதல்ல கிளம்பு வெளியே. இப்போ ஒயன் தான் திரும்புகிறா. அவள் கண்ணை மூடிட்டு தான் இருக்கா. தேங்க தான் பார்க்குறான். இப்போ பொறுமையாக கண்ணை மூடிக்கிட்டே வந்த வழியிலே போயிட்டுருக்கா தடுமாறிட்டு. இப்போது அவள் நடந்து போகிற வழியில் ஒரு சேர் தான் இருக்கும். அதில் இடிச்சுக்க போகிறா. அது தேங்க பார்த்துட்டு டக்குன்னு ஒயனோட கையை தான் பிடிச்சி இழுக்கிறான். ஒயன் வந்து தேங்கோட செஸ்ட்லேயே போய் விழறா. இழுத்த ஃபோர்ஸில் ஒயனோட முக்காட கீழே விழுந்துருச்சு. ஒயன் தான் நிமிந்து பார்க்குறா. தேங்க ஒயனை பார்க்குறா. இப்படி 2 பேர் ஐஸும் மீட் ஆகுது. இப்போது கதவு தட்டுற சத்தம் தான் கேட்குது. தேங்க ஒயனை தள்ளி நிற்க வச்சுட்டு, கண்ணு தெரியாது, எதுலேயும் கவனமாக போக தெரியாதா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கீழே விழுந்து சொல்கிறா. இப்போ கதவு தட்டுற சத்தத்தை பார்த்துட்டு போ. இப்போ தேங்க அவன் ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கான். உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ உள்ளே வரது அதிரா தான். பார்க்குறா வயன் உள்ளே நிற்கிறது. தேங்க வந்து அவன் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிகிட்ருக்கதையும் அவளுக்கு பார்த்தோன்னே ஷாக்காக இருக்குது. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இப்போ வயன் தான், பிரின்ஸ் சாப்பாடு இருக்குது சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும் வெளியே ஓடுறா. இது அதிரா பார்த்துட்டு ஒரு மாதிரி உறைஞ்சி போன மாதிரி நின்றுட்டுருக்கா. ஓகேடா அம்மி, இதோட இந்த 4th பார்ட் இங்கே முடியுது. நம்ம 5th பார்ட்டில் நெக்ஸ்ட் கண்டினியூஷனை பார்க்கலாம். ஓகேவாடா? பாய்.